ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். வைகாசி விசாகம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்ல நாள், முருகருக்கு உகந்த நாள், அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். பல நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை வைகாசி விசாகத்தன்னைக்கு நுழைச்சு, அதனால் வைகாசி விசாகத்தை இப்படி கும்பிடணும், வைகாசி விசாகம்னா அப்படி செய்யணும் அப்படின்னெல்லாம் வைகாசி விசாகத்தை பற்றி பெருசாக, ஏன்னா உங்களுக்கு தெரியும், தைப்பூசம், பங்குனி உத்திரம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் சொல்கிற மாதிரி வைகாசி விசாகம் அப்படின்றது பௌர்ணமி வர்ற ஒரு நாள். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வைகாசி விசாகம் ஃபேமஸ். இந்த கதையை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க இது ராஜாக்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அந்த காலத்துலலாம் சேலரியெல்லாம் கிடையாது. மாதம் 1ஆம் ஆனால் சேலரியெல்லாம் போட மாட்டாங்க. ராஜா கிட்ட அரண்மனையிலேருந்து இவங்களுக்கு வரி வரணும், சரிங்களா? கோயிலில் பூஜை செய்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரணும்னா அவங்க அதை அப்படி கேட்க மாட்டாங்க. அதாவது எங்கள் வீட்டில் அரிசி தீர போகுதுங்க அப்படின்னா கேட்க முடியும், அப்படி கேட்க முடியாது. அதனால வைகாசி விசாகம் முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு அந்த பூஜை பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், கடவுளை அப்படி எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளை ராஜாவுக்கு அரண்மனைக்கு அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, சரிங்களா? அப்போ உடனே ராஜா என்ன சொல்லிடுவார், வைகாசி விசாகம் வருது, கோயிலுக்கு அனுப்ப வேண்டிய வரியும் கோயிலில் பூஜை செய்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அரண்மனையிலேருந்து அனுப்புங்க அப்படின்னு உத்தரவு போடுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் ஒரு பேர் வச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த வாங்கறதுக்காக ஞாபகப்படுத்தின ஒரு நாள் தான் வைகாசி விசாகம். சரி, என்ன அப்படி ஸ்பெஷல்? வைகாசி விசாகம்னா என்ன, பங்குனி உத்திரம்னா என்ன, தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அது அப்படிங்க, அது இப்படிங்க, கல்யாண நாளுங்க, கடவுளுக்கு பிறந்த நாளுங்க, அவங்க அப்பாவுக்கு இது ஞானம் கொடுத்த நாளுங்க, அப்படி ஒரு கதையை அந்த இடத்துல வச்சாதான், ஓ அப்படியா, சரி சரி நாங்கள் வந்துடுறோம் கோயிலுக்கு அப்படின்னு மக்கள் வந்தாங்க. அதுக்குதான் அந்த விசேஷமான நாட்களோ தவிர அந்த விசேஷங்களுக்கு ஒரு கதையை சொல்லி அதை பெருமைப்படுத்தி அதை ஒரு மிக முக்கியமான விசேஷ நாளாக மாற்றினாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வருது, அதை வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டது. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு ஒரு பேரை வச்சு காலாகாலமாக வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓகேயா? அதனால் இது மிகப்பெரிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம அவரை போய் கும்பிடலன்னா நமக்கு எதுவுமே நடக்காது அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு நாள், அவ்வளவுதான், சரிங்களா? அதே போல் இந்த வருஷம் வைகாசி விசாகம் அப்படின்றது கரெக்டாக 1 மணி நேரம் 24 நிமிஷம், அதாவது மே மாதம் 30ஆம் தேதி, தமிழ் மாதம் வைகாசி இல்லைங்களா? அப்போது சனிக்கிழமை 12:54 பௌர்ணமி தொடங்குது. விசாக நட்சத்திரம் முடியறது அதே சனிக்கிழமை மே 30ஆம் தேதி மதியம் 2:18 விசாக நட்சத்திரம் முடிஞ்சிருது. அப்போ அந்த பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து இருக்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 24 நிமிஷம் மட்டும்தான். பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து இருக்கிறது அந்த 1 மணி நேரம் 24 நிமிஷம் மட்டும்தான். அந்த 1 மணி நேரம் 24 நிமிஷம் கூட கோயில்களில் நட சாத்திடுவாங்க. ஏன்னா ஒரு 12-12:30 சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அந்த மாதிரி பெரிய கோயில்களில் வேணால் நட சாத்தாமல் இருக்காங்க. ஆனால் மற்ற சின்ன கோயில்களில் நட சாத்தப்படும். கடவுளை அந்த நேரத்தில் பார்க்க கூட முடியாது. விசாக நட்சத்திரம் 29ஆம் தேதி மத்தியானமே ஆரம்பித்து 30 மதியமோட முடியுது. அந்த 1 மணி நேரம் 24 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை பேர் முருகரை அந்த நேரத்தில் போய் தரிசிக்கிறது? அதுக்கு தரிசிக்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு நட சாத்திடுவாங்க. இதெல்லாம் சாதாரண நாள். இந்த மாதிரி நேர காலம்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா ஒரு சாதாரணமாக இதை எடுத்துக்கோங்க.
வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக போய் முருகர் கோயிலில் போய் நசுங்காதீங்க. அதுவும் குழந்தைங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு மக்களே போட்டிருந்தேன், அந்த மேலே ஏறி பாறைகளில் முள்ளில் குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க மேலே ஏறி போகிறதையெல்லாம் நான் போட்டிருந்தேன். அப்படியெல்லாம் போய் கடவுளை தரிசித்தா உங்களுக்கு கடவுள் ஏதோ அள்ளி அன்னைக்கு கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் கடவுளை போய் பார்க்கலாம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து காவடி எடுத்துகிட்டு போனாங்க கோயிலுக்கு. கூட்டமாக போனாங்க. அவங்கெல்லாம் தைப்பூசம் முடிஞ்சு தானே பார்த்துட்டு வர்றாங்க, கூட்டம் இல்லாத மாதிரி. காவடி எடுத்துகிட்டு பல காலமாக போகிறவங்க கூட தைப்பூசம் முடிஞ்சு இங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. ஏன் தைப்பூசம் முடிஞ்சு காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு நடந்து போனால் முருகர் வரம் கொடுக்க மாட்டாரா? தைப்பூசம் தன்னைக்கே தான் அங்கே போய் நிற்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு போய் கூட்ட நெரிசலில் நசுங்கி கடவுளை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? முதல்ல இதெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தானே நீங்கள் செய்கிறீங்க. யாரோ சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அப்படி போய் நின்னா உங்களுக்கு கடவுள் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் செய்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே ஒரு பக்தி இருக்குது கடவுள் மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாள் போனால் தான் நமக்கு கடவுள் கொடுப்பாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த நாள் போகவே மாட்டாங்க. சரியா? இந்த நாளை உருவாக்கி அந்த நாளில் போனால் தான் இது நடக்கும், இந்த நாளில் போனால் தான் அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்பி போகிறவங்க தான் அதிகம். சரியா? அந்த மாதிரி எனக்கு ஏதாவது கொடு தெய்வமே, எனக்கு இதை கொடு, எனக்கு வீடு கட்டி கொடு, என் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வை, என் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் போய் நீங்கள் முருகரை கும்பிடுறீங்க அப்படின்னா கட்டாயம் அவர் செய்ய மாட்டார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எப்போவுமே டெய்லியுமே எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும்ல, நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் நான்லாம் அப்படி தான் கும்பிடுவேன். நான் போய் கடவுள் முன்னாடி நின்னேன்னா உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு, அதை நீ செஞ்சால் போதும் தெய்வமே. உன் மனசுக்கு எனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு உனக்கு தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி தான் கும்பிடணும். அப்படி கும்பிட்டாலே அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். இந்த நாளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது பொய் பக்தி, கடவுளை காக்கா பிடிக்கிற பக்தி. புரியுதுங்களா? எப்போவுமே வேணும்னு கேட்குறது எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாள் மட்டும் போய் வேணும் 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 வேணும்னு கேட்குறது எப்படி இருக்கும்? மனுஷங்களை தான் காக்கா பிடிக்கணும். சரிங்களா? கடவுளையெல்லாம் காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும்னு கூட அவருக்கு தெரியும். அவர் நமக்கு செய்வார். சரியா? கடவுளை காக்கா பிடிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் காக்கா பிடிக்கிறது அவருக்கு தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்களே சொல்லுங்கள். மனுஷங்களுக்கு வேணால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. ஆனால் அவர் தெய்வம், அவருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும்ல. என்ன நினைக்கிறீங்க? ஐயோ தைப்பூசம் வருது, பங்குனி உத்திரம் வருது, வைகாசி விசாகம் வருது, அன்னைக்கு போய் கடவுள்கிட்ட நம்ம கேட்டோன்னா அவர் நமக்கு கொடுத்துடுவார். அது விசேஷமான நாள், அவரோட திருமண நாள், அவரோட பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம போய் அவர்கிட்ட நின்று வரம் கேட்டோன்னா அவர் கொடுத்துருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அன்னைக்கு போனால் அது கிடச்சிரும்னு. அப்போ கடவுளுக்கு தெரியும் தானே நீங்கள் நினச்சது. என்னை ஏமாத்த பார்க்குறியா, உனக்கு என் மேலே பக்தியெல்லாம் இல்லை, அன்னைக்கு வந்து நின்று நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவர் நினைப்பார்ல. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் தானே. அதை அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார். சரிங்களா? தயவு செஞ்சு ஏதாவது வேணும்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட நிற்காதீங்க. ரெண்டாவது, நம்ம உடம்பை வருத்திக்கிட்டால் கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எதுக்கு செய்யணும்? உங்கள் உடம்பை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு எதுக்கு கடவுள் உங்களுக்கு செய்யணும்? தயவு செஞ்சு சொல்லுங்கள். போய் முட்டி போட்டு நின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடியும் மடிப்பிச்சைக்கு நின்னா எதுக்காக அவர் செய்யணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இல்லை. நீங்கள் டெய்லியும் காலையில் விளக்கேற்றி மனசார அவரை கும்பிட்டு, உன்னை நான் நம்பி இருக்கேன்ப்பா, நீயே தான் கெதின்னு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள்.
திரும்பவும் நைட்டு படுக்கிறப்பவோ இல்லை நேரம் இருந்தால் சாயந்தரம் விளக்கேற்றி அதே நீ தான்ப்பா எனக்கு கெதி, என்னை நல்லபடியாக காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டுக்கோங்க. இல்லை நைட்டு படுக்கிறப்ப கண்ணை மூடி தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க. அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். இந்த ஒரு நாள் போய் அவரை காக்கா பிடிக்க தயவு செஞ்சு காக்கா பிடிக்க போகாதீங்க. அதுவும் அடுத்தவங்க நீங்கள் அன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கா போக இஷ்டம் இருந்ததா தாராளமாக போங்க. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு போனீங்கன்னா அது நடக்கும், இன்னைக்கு போனீங்கன்னா இது நடக்கும்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உனக்கு தெரியாதா நான் வரம் கொடுப்பேன் உனக்குன்னு, அந்தாள் சொல்லி தான் நீ வருவியான்னு கேட்பார். சரியா? அதனால் தயவு செஞ்சு அந்த கூட்டத்தில் போய் முருகா முருகா முருகான்னு சும்மா கும்பிட்டு ஒரு செகண்ட் கூட நீங்கள் முருகரை பார்க்கவும் முடியாது. அதனால் அதே கோயிலில் அவர் ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துருப்பார். அன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. புரியுதா? அதனால் வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் போய் அங்கே நின்னா முருகர் எனக்கு அள்ளி தந்துடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறதா அர்த்தம். நல்ல நாள் வைகாசி விசாகம், நான் போய் கோயிலில் நிற்பேன்னு சொல்லிட்டு போய் அப்படி நிற்காதீங்க. வேறு எந்த நாள் வேணாலும் கூட்டம் கம்மியாக இருக்கிற ஒரு நாளை செலக்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை அப்படியெல்லாம் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. நீ சஷ்டி இல்லாமல் போனாலும் அவர் வரம் கொடுப்பார், கிருத்திகை இல்லாமல் போனாலும் வரம் கொடுப்பார். புரிஞ்சுதுங்களா? முருகருக்கு பாராபட்சமே கிடையாது. யார் கோயிலுக்கு வந்தாலும் வரம் கொடுப்பார். அப்படி கோயிலுக்கே யாரும் வரல, வீட்டிலையே உட்காந்துட்டு முருகா என்னை காப்பாற்றினாலும் வரம் கொடுப்பார். அதனால் வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் போய் முருகர் கோயிலில் நின்னாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது எல்லாம் முட்டி போட்டுட்டு ஏறுறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, பால் குடம் எடுக்கிறாங்க, வெத்தலை தீபம் போடுறாங்க, யார் வேணால் என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம். உங்களுக்கு அதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. இல்லை அவங்க செய்கிறாங்க அதனால் நான் செய்கிறேன், அவங்களுக்கு வரம் கொடுத்தார் எனக்கும் கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் முருகர் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நீங்கள் முருகர் வழிபாடே செய்யணும். புரியுதுங்களா? செவ்வாய் நல்லா இல்லை, செவ்வாய் கெட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் முருகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்குமோ தவிர நல்லது நடக்காது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கடவுளை நீங்கள் கும்பிடனாலும், எந்த ஒரு யாரை கும்பிடணும், எந்த கடவுள் எனக்கு ஃபேவரான கடவுள் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுட்டு, அதுவும் பணம் கொடுப்பாரா, நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. அகம் புறம், கடவுள் உனக்கு அகமாக இருக்காரா புறமாக இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரை போய் கும்பிடுங்க. சும்மா ஒரு புறமாக இருக்கிற கடவுள், அதுவும் கெட்டு இருக்கிற கடவுளை போய் தெய்வமே தெய்வமே தெய்வமேன்னு கும்பிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்வார். அவர் சம்மந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு என்ன செய்யுமோ அதுதான் செய்யும். புரியுதுங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்பியும் அந்த கூட்டத்தில் போய் நின்று அங்கேயும் நான் சிங்கி கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அது சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாகுமோ தவிர பிரச்சனைகள் தீராது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வைகாசி விசாகமாக பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நல்ல மனசார கும்பிட்டு வாங்க. அவ்வளவுதான். வைகாசி விசாகம்னா ஏதோ அப்படியே பெரிய ஒரு அது என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இப்போல்லாம். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே தருவார்.